சவுனகர் கேட்டார், தந்தையே, லோமஹர்ஷனரே, உங்கள் தந்தை எல்லா புராணங்களையும் படித்திருக்கிறார். நீங்களும் அவற்றையெல்லாம் கற்றிருக்கிறீர்களா? புராணங்களில் அறிவாளிகளின் ஆதிவம்சங்கள் பற்றிய அற்புதமான கதைகள் உள்ளன. அவற்றை நாங்கள் முன்பு உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டிருக்கிறோம். பிருகுவின் வம்சத்தை பற்றி முதலில் கேட்க விரும்புகிறேன். மங்களகரமானவரே, அந்த கதையை சொல்லுங்கள், நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். சூதர் பதிலளித்தார், பிராமணர்களில் சிறந்தவர்களான பெரியோர்களால் முன்பு படிக்கப்பட்டதும் வைசாம்பாயனர் போன்றவர்களால் சொல்லப்பட்டதுமான கதையை சொல்கிறேன். என் தந்தையால் சரியாக படிக்கப்பட்டதையும் பின்னர் நான் கட்டதையும் சொல்கிறேன். இந்திரன், அக்னி, மருத கணங்கள் ஆகிய தேவர்களால் பூஜிக்கப்பட்ட பிருகுவின் சிறந்த வம்சத்தை பற்றி கேளுங்கள். பிரம்மனே, மகாமுனிவரே, பிருகுவின் வம்சத்தை புராணங்களின் அடிப்படையில் கதையுடன் சொல்கிறேன். பிருகுவுக்கு பிரியமான மகன் சியவனன். சியவனனுக்கு தர்மநெறி தவறாத பரமதி என்ற மகன் இருந்தான். பரமதிக்கு கிருதாசி என்ற அப்சரஸ் மூலம் ரூரு என்ற மகன் பிறந்தான். ரூருவுக்கு வேதங்களில் கரை கண்ட சுனகன் பிறந்தான். தர்ம சிந்தனையுள்ளவரே, அவர் உங்கள் முப்பாட்டனார். அவர் தவ வலிமை மிக்கவர், புகழ் பெற்றவர், வேதங்களை அறிந்தவர், தர்ம நெறிப்படி நடப்பவர், உண்மையே பேசுபவர், புலனடக்கத்துடன் இருப்பவர். சவுனகர் கேட்டார், சூதபுத்திரரே, அந்த மகாத்மாவான பிருகுவின் மகன் சியவனன் என்று எப்படி பெயர் பெற்றார்? அதை எனக்கு சொல்லுங்கள். சூதர் கூறினார், பிருகுவுக்கு புலோமை என்று புகழ்பெற்ற மனைவி இருந்தாள். அவள் பிருகுவின் வீரியத்தால் ஒரு கருவை சுமந்தாள். பிருகு முனிவர் தர்மத்தின்படி நடக்கக்கூடிய தனது மனைவி புலோமையுடன் இருக்கும்போது ஒருமுறை யாகத்திற்காக வெளியே சென்றார். அப்போது புலோமை என்ற அரக்கன் அந்த ஆசிரமத்திற்கு வந்தான். அவன் ஆசிரமத்திற்குள் நுழைந்து குற்றமற்ற பிருகுவின் மனைவியை பார்த்தான். அவள் மீது ஆசை கொண்டு மன அமைதி இழந்தான். அழகான கண்களை உடைய புலோமை வந்த அரக்கனுக்கு பழங்கள், கிழங்குகள் கொடுத்து உபசரித்தாள். அப்போது அந்த அரக்கன் அவளை அடைய ஆசைப்பட்டு அவளை பிடிக்க விரும்பினான். அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பைக் கண்டான். அந்த நெருப்பிடம், அக்னியே, இது யாருடைய மனைவி? உண்மையை கூறு. நீ சத்தியமானவன், நான் கேட்பதற்கு உண்மையைச் சொல் என்று கேட்டான். இந்த அழகிய பெண்ணை நான் முன்பு மனைவியாக அடைய விரும்பினேன். ஆனால் இவளுடைய தந்தை பொய்யான காரணங்களுக்காக இவளை பிருகுவுக்கு கொடுத்தார். இவள் பிருகுவின் மனைவியாக இருந்தால் உண்மையைச் சொல். நான் இவளை ஆசிரமத்திலிருந்து கவர்ந்து செல்ல விரும்புகிறேன். பிருகு இவளை மனைவியாக அடைந்தது என் மனதை எரிக்கிறது. அக்னியே, நீ எல்லா உயிரினங்களின் உள்ளேயும் இருக்கிறாய். புண்ணிய பாவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாய். உண்மையை பேசு. பிருகு பொய்யாக அபகரித்த என் மனைவியை பற்றி உண்மையைச் சொல். உன்னிடமிருந்து கேட்ட பிறகு பிருகுவின் மனைவியை நான் ஆசிரமத்திலிருந்து கவர்ந்து செல்வேன். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே உண்மையைச் சொல் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட அக்னி துக்கமடைந்து, பொய் சொன்னால் பிருகுவின் சாபம் நேரிடுமோ என்று பயந்து மெதுவாக பதிலளித்தது.